கன்னியில் ராகு இருந்தால் 12 லக்னங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும்? ராகு கன்னியில் இருந்தால் மற்ற 12 லக்னங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஷ லக்னத்திற்கு ராகு கன்னியில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும்னா, வாயு சம்பந்தமாக, வயிறு சம்பந்தமான, அசிடிட்டி சம்பந்தமான தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ரிஷப லக்னத்திற்கு 5ஆம் வீடாக இருக்கிறதுனால இவர் நர்ஸையோ கூட பணிபுரிவங்களையோ காதலித்து திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. மிதுன லக்னத்திற்கு 4ஆம் வீடாக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வீடு அமையறதுக்கு உண்டான அமைப்புகள் உண்டு. கடகலக்கணத்திற்கு 3ஆம் வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் மன சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் வீடாக இருக்கிறதுனால மருத்துவத்துறை சம்பந்தமான பணம் சம்பாதிக்கக்கூடிய மருத்துவத்துறையில் பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணி அது மூலமாக பணம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஹாஸ்பிட்டலுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. கன்னியா லக்னத்திற்கு தான் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. யாரையும் ஜெயிக்க விட மாட்டாமல் அவங்க தான் ஜெயிக்கணுன்றதுல ரொம்ப போராட்டம் பண்ணக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். துலா லக்னத்திற்கு 12ஆம் வீடாக இருக்கிறதுனால அவருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டு. விருச்சிக லக்னத்திற்கு 11ஆம் வீடாக இருக்கிறதுனால அவரோட நண்பர்கள் டாக்டர் நண்பரோ இல்லை மருத்துவமனை சார்ந்த ஊழியர்களில் அவருக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவர் மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள் அதில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகம் காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனுசு லக்னத்திற்கு 10ஆம் வீடாக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டலில் அந்த மெடிக்கல் சார்ந்து அவர் தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு ஃபார்மசி வைக்கிறது அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மகர லக்னத்திற்கு 9ஆம் வீடாக இருக்கிறதுனால ஆன்மீக வழியில் நாட்டங்கள் இருக்கும். ஆனால் அது மூலமாக அவருக்கு பெரிய பலன்கள் கிடைக்காது. இதே கும்ப லக்னத்திற்கு 8ஆம் வீடாக இருக்கிறதுனால அவருக்கு வாயு சம்பந்தமாக, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாகி அதில் ஆப்ரேஷன் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. மீன லக்னத்திற்கு 7ஆம் வீடாக இருக்கிறதுனால கொஞ்சம் டாமினன்ட் பிடிச்ச மனைவி அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. இப்படி 12 லக்னத்திற்கும் இது 12 விதமான பலன்கள் கொடுக்கும். இதில் சுயஜாதகப்படி நிறைய விஷயங்களை நம்ம இன்னும் டீப்பாக பார்க்கலாம். இது பொதுவான பலனாக நான் சொல்லியிருக்கேன். இதை வைத்து எதுவும் முடிவு செய்யாதீங்க. இது ஒரு 30 to 40% தான். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு லைஃப்பில் ஏதாவது டிசைட் பண்ணணும்னா உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.